Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. கோவையில் பாஜக 1852 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளது. கோவை ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்பட்ட நிலையில் பாஜக 1852 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளது. அண்ணாமலை எதிர்த்து போட்டியிட்ட கணபதி ராஜ்குமார் அவர்கள் முன்னிலை வகித்து வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜான் தினகரன் இணைப்பில் உள்ளார். அவரிடம் பேசலாம். வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ஜான். காலை முதல் மிகவும் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட கோவை நாடாளுமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணிக்கை சரியாக காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கையில் நடைபெற்று வருகிறது. தற்போது கோவையில் முதல் சுற்று வாக்கு முடிவுகள் வந்துள்ளது. அதன்படி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி நிலவரப்படி திமுக 5127, பாரதிய ஜனதா கட்சி 1852, அதாவது தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்ட கோவை தொகுதியில் பாஜக 1852 வாக்குகள் தெற்கு தொகுதி முதல் சுற்று முடிவில் வாங்கியுள்ளார். அதிமுக சிங்கே ராமச்சந்திரன் 1541. கோவை வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதல் சுற்று முடிவுகளில் திமுக முன்னிலை இருக்கிறது. திமுக 3210, அதிமுக 1536, பாரதிய ஜனதா கட்சி 3161 வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளது. கோவையை பொறுத்தளவுக்கு கோவையில் தற்போது திமுக சார்பில் போட்டுகின்ற கணபதி ராஜ்குமார் முன்னிலையில் இருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டுகின்ற பாஜக, அதாவது தமிழ்நாடு மாநில தலைவர் பாஜக, கோவை பொறுத்தளவுக்கு மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிற தொகுதி. இதில் அண்ணாமலையுடைய வெற்றி விஷயத்தை அனைத்து பகுதியிலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட தொகுதியில் தற்போது நிலவரப்படி அண்ணாமலை பின்தங்கி உள்ளார். அதுபோக கவுண்டமலை முதல் சுற்று எண்ணிக்கையில் திமுக 6743, அதிமுக 3540, பாரதிய ஜனதா 3590, சிக்னாலூர் தொகுதியில் திமுக 1515, அதிமுக 68, பாரதிய ஜனதா கட்சி 334. பல்லடத்தை பொறுத்தளவுக்கு திமுக 316, ஏடிஎம்கே 204, பாரதிய ஜனதா கட்சி 290. தற்போதைய நிலவரப்படி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டுகிற அண்ணாமலை தொடர்ந்து பின்னடைவில் இருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டுகிற திமுக சார்பில் போட்டுகின்ற கணபதி ராஜ்குமார் முதல் சுற்றில் முன்னிலையில் உள்ளார்.